முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகாக அதிமுக பேச்சாளர்கள் உங்களை பாராட்டுறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் என்னதான் கட்சி தொடங்கி இருந்தாலும் இதுவரைக்கும் திமுகக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் எடுத்திருக்காரு அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே காலம் கணிந்து வருகிறதுன்னு சொன்னீங்க ஒரு பிரஸ் மீட்ல, அந்த காலம் கணிந்து வருகிறதா? என்ன காலம் வருது? எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்லக்கூடிய அந்த காலம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை. நீங்க நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உரிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நேரம் எல்லாம் பை சொல்லாது, காலம் பை சொல்லாது, நானே பை சொல்வேன். டிசம்பர் வரை பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர நீங்களா ஏதாவது முடிச்சு போடுறீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல அதிமுக சேர்ந்தவர்கள் கூட எனது நிலைப்பாட நான் அன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த இவர் தான் கேள்வியை கேட்டார். அன்றைக்கு மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு நான் கிளியரா சொல்லியிருந்தேன், உங்க மனதில் எல்லாம் வேற ஏதாவது கேள்வி இருந்தால் அதை துடைத்து எறிந்து விடுங்கள். மற்றவர்கள் எல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்கள், நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன். அம்மா அவர்கள் மறைந்தாலும் அவரது புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் நான் என்றைக்கும் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னேன். அந்த பதில சில பேர் புரியாம தற்கூரித்தனமா டிபேட்டுங்கிற பேரில் ஏதோ பேசுறாங்க. அதை இந்த நெறியாளர்களும் அதை சிரித்துக் கொண்டு நெறி தவறி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் நேரம் அவர்களுக்கு வியாபாரமாக வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை இப்படி இழிவாக அவர்களாகவே அவர்கள் பேசுவது அவர்களுடைய தரத்தை தான் காட்டுகிறதே தவிர என்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்காகவும் யாரிடமும் எந்தவித சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் 2019 தேர்தலாக இருக்கட்டும், 21, 24 நாங்கள் பின்னடைவை சந்தித்தாலும் இது லட்சோப லட்சம் உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுதே அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்து பயணிப்பவர்கள். அதனால யாரோ ஒரு சிலர் விலை போகலாம், அதற்காக இந்த இயக்கம் என்றைக்கும் சோர்ந்து விடாது. நாங்கள் சரியான பாதையில தேர்ந்தெடுத்து செல்கிறோம். காலம் வரும், எங்களது இலக்குகளை நாங்கள் அடைவோம். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை பல்வேறு கட்சிகள் முன்னெடுத்துட்டாங்க. அமமுக சார்பா எப்போது முன்னெடுக்க போறீங்க? எந்த கருத்தை மையப்படுத்தி நீங்க சுற்றுப்பயணம் போக போறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். மற்றவங்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்காக நாங்களும் ஆரம்பிக்கணும் உடனே இப்பங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எப்ப தேர்தலில் பரப்புரை ஆரம்பிக்கணும்னு. இப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எப்படி வில்லிவாக்கம் தொகுதியில் இங்க உள்ள வட்ட நிர்வாகியிலிருந்து பகுதி நிர்வாகிகள் மற்ற அணி நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தேர்தல் பணிக்கு அவர்களை யாரெல்லாம் இந்த தொகுதியில் தேர்தல் பணியாற்ற போறாங்களோ அவர்களை சந்திக்கின்ற கூட்டம். இதுபோல தமிழ்நாடு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இது முடிந்த பிறகு உரிய நேரத்தில் உரியவற்றை நாங்கள் செய்வோம். நான் போட்டியிடுவேன், ஆனா எங்கன்னு முடிவு செய்யறேன். இல்ல நான் எந்த தொகுதின்னு உண்மையாவே முடிவு செய்யறேன்.